பிப்ரவரி 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிப்ரவரி 15ஆம் நாள் சென்னை கீழ்ப்பாக்கம் ஏகாம்பரநாதர் பள்ளி வளாகத்தில் அனைத்துலக வள்ளலார் மாநாடு 2026 நடத்தப்படும் மற்றும் திருவொற்றியூர் நெடுஞ்சாலை வள்ளலார் நெடுஞ்சாலை என பெயர் மாற்றம் செய்யப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். செகண்ட் ஒன். மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்பு துறைக்கு எத்தனை கோடி நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது? ரூபாய் 7.84 லட்சம் கோடி. இது நாட்டின் ஜிடிபியில் 11% ஆகும். தேர்ட் ஒன். மெல்போர்னில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர் யார்? ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த அல்காரஸ். 29வது அகில இந்திய தேசிய பாரம்பரிய தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டி 2026 தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? ராணிப்பேட்டையைச் சேர்ந்த ரோஷினி. ஃபிஃப்த் ஒன். உலக ஈரநில தினம் பிப்ரவரி 2. 1971 பிப்ரவரி 2 ஈரானின் ராம்சாரில் ஈரநிலங்கள் தொடர்பான மாநாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதலில் 1997 இந்த தினம் கொண்டாடப்பட்டது. சிக்ஸ்த் ஒன். பிக்ஸ் இந்தியா 2026 நிகழ்வில் விமான போக்குவரத்து மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்துவதற்கான சிறந்த மாநில விருதை வென்றுள்ள மாநிலம் எது? உத்தரகாண்ட். செவன்த் ஒன். எந்த மாநிலம் தனது 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் கலை மற்றும் அறிவியல் மாணவர்களுக்கு பட்ட படிப்பு வரை இலவச கல்வியை அறிவித்துள்ளது? கேரளா. எய்த் ஒன். இந்திய ராணுவத்தில் ஆயுதம் தாங்கிய ருத்ரா ஹெலிகாப்டரை ஓட்டுவதற்கான தகுதி பெற்ற முதல் பெண் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? கேப்டன் ஹன்சா சர்மா. நைன்த் ஒன். இந்தியா தனது முதல் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட பல்கலைக்கழக முன்னோடி திட்டத்தை எங்கு தொடங்கியுள்ளது? உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மீரட்டில் உள்ள சௌத்ரி சரண் சிங் பல்கலைக்கழகத்தில். 10th ஒன். முதன்முறையாக சூப்பர் லா கோர்ட்ஸ் எனும் செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் இயங்கும் அமைப்பை பயன்படுத்த உள்ள உயர்நீதிமன்றம் எது? மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். 11th ஒன். நிசான் என அழைக்கப்படும் குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ண விருதை எந்த மாநிலம் பெற்றுள்ளது? சிக்கிம். இந்த அங்கீகாரத்தை பெறும் இந்தியாவின் 15வது மாநிலம் இதுவாகும் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் 3வது மாநிலமாகவும் உள்ளது. 12th ஒன். எந்த மாநிலம் ஜிக் தொழிலாளர்கள் நல மேம்பாட்டு வாரியத்தை அமைத்துள்ளது? கர்நாடகா மாநிலம். 13th கொஸ்டின். 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் சிறு குறு நிறுவனத்திற்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? 10,000 கோடி. லாஸ்ட் ஒன். 2026 மற்றும் 27 நிதியாண்டில் மத்திய பட்ஜெட்டில் பொது கட்டமைப்புக்கு மூலதன நிதியாக எவ்வளவு ஒதுக்கப்பட்டுள்ளது? 12.2 லட்சம் கோடி. மற்றும் இதே நிதியாண்டில் நாட்டின் அனைத்து துறைமுகங்களையும் இணைப்பதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு? 20,000 கோடி.